பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். வெண்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? வெண்பா, வெண்பா, பேனாவை கொடு. நீ சும்மா இருங்கம்மா. பேனாவை கொடு, கொடு. ஏன் வெண்பா இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? நான் பண்ணது பைத்தியக்காரத்தனம், அவங்க பண்ணது. நாமளா இருக்கணும் வெண்பா. ஆத்திரத்துல நாம யாருங்கறத மறந்து போற அளவுக்கு மாற கூடாது. அப்படினா அவங்க என்ன வேணா செய்வாங்க, நம்ம அமைதியா பார்த்து நிறுத்தி இருக்கணுமா? இப்ப நீ இந்த மாதிரி பண்றதுனால என்ன கிடைக்க போகுது சொல்லு? போங்க மலிமா, எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல. அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அப்பல இருந்து உங்களுக்கும் டாடாக்கும் ஒரே சண்டையா இருக்கு. அவங்க தான் சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்ல கூடாது வெண்பா. அவங்க ரஞ்சிதா மேல உள்ள பாசத்தால அப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை சொல்லு? ஒண்ணுமே இல்லையே. இருக்கட்டுமே, நீங்க பாவல, உங்களையே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் உங்க சர்டிபிகேட்லாம் கொளுத்துனாங்கல்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த போட்டோ என்ன பண்ற பாருங்க. ஏய் வெண்பா, சும்மா இரு. நீங்க போங்கம்மா, இந்த போட்டோ எடுத்து தீல போட போறேன். உங்க சர்டிபிகேட்லாம் எரிச்சாங்கல்ல, இப்ப அவங்களோட எல்லாத்தையும் நானே எடுப்பேன். வெண்பா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் இப்படி நடந்துக்கிற? முதல்ல அந்த போட்டோ கொடு. கூட சொல்றேன். மா ப்ளீஸ் மா, விடுங்கம்மா. அம்மா விடுங்க. போட்டோ கொடு. விடு வெண்பா. அம்மா அம்மா. ஒருத்தவங்களுக்கு நம்ம மேல கோவமும் வெறுப்பும் இருக்குன்னா அதே அளவுக்கு கோவத்தையும் வெறுப்பையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள டீல் பண்றது சரியில்லை வெண்பா. இப்படி எரிக்கணும் அது இதுன்னு பேசுற நீ ஏன் அவங்க கிட்ட போய் அன்பா பேசல? யோசிச்சு பாரு. அப்புறம் அவங்க உங்ககிட்ட அன்பா இருப்பாங்களா? இல்லல, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவங்க என் முன்னாடி வந்தாங்களா அப்படியே அவங்கள. ஐயோ, வெண்பா, நீ என்ன பண்ற வெண்பா? வெண்பா, சொன்னா கேட்க மாட்டியா வெண்பா? சரி, நீ ரிலாக்ஸ் பண்ணு. அம்மா தோள்ல சாஞ்சுக்கோ. வா வா. இந்த எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற நீ? வெண்பா, வேண்டாம் வெண்பா, சொன்னா கேளு வெண்பா. மலிமா, நீங்களும் டாடாவும் முன்னாடி மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வீடு இப்போ நம்ம வீடு மாதிரியே இல்லைம்மா. முன்னாடிலாம் இப்போ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகலான்னு ஆசையாக இருக்கும். இப்போலாம் எனக்கு வீட்டுக்கு வரதே பிடிக்கல தெரியுமா? பேசாமல் ஸ்கூல்லே இருந்துலான்னு தோணுது. அப்படியெல்லாம் இல்லை வெண்பா, எல்லாம் சரியாயிடும். நீ சாமி கிட்ட கேளு. சாமி கிட்ட கேளுன்றீங்களே, கேட்டா மட்டும்தான் சாமி கொடுப்பாரா? அவருக்கு தெரியாது வெண்பாக்கு இது கொடுக்கணும்னு? சாமிக்கு என்ன ஈகோவா? மருகி கேட்டாருக்கே மருந்துன்னு சித்த வைத்தியத்துல ஒரு தத்துவம் சொல்வாங்க வெண்பா. நாம ஒரு விஷயத்த கேட்டு கேட்டு வாங்கினாதான் அதோட அருமை தெரியும். கேட்காம கிடைச்சா எதோட அன்பும் நமக்கு தெரியறது இல்ல. அன்பு கூட. நீங்க எப்போ சுகமா இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல மல்லியம்மா. எனக்கு அழுகே வருது. சாரி வெண்பா, இனிமே மல்லியம்மா சோகமா இருக்க மாட்டேன், அழமாட்டேன், போதுமா? இல்லம்மா, இப்ப கூட பாருங்க, உங்க ஃபீலிங் நீங்க மறைச்சுதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பேசாம நம்ம வீட்டை விட்டு போயிடலாமா மல்லியம்மா? வெண்பா, என்ன பேசுற நீ? அப்படிலாம் ஒரு நினைப்பு எப்பவும் உனக்கு வரவே கூடாது. இப்ப ராஜ்யத்தையே இங்க இருந்து துரத்தி வரணும். அவங்க போனாதான் ரஞ்சிதா சித்தி அமைதியா இருப்பாங்க. இப்ப ராஜ்யத்தையும் ரஞ்சிதா சித்தியும் போனா போட்டோம், நல்லாதானே இருக்கும். தப்பு வெண்பா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. யாரையும் துரத்தணும் அடிக்கணும்லாம் பேசவே கூடாது. அவங்க நம்ம எதிரி இல்ல. இப்போதைக்கு நம்ம எண்ணங்கள் ஒத்து போகல, அவ்வளவுதான்.
பார்க்கலாம், எல்லாம் சரியாயிடும். சரியாக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? நீ ரிலாக்ஸா இரு வெண்பா. இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. அந்த கம்பெனி பேர் என்ன சொன்ன? எம்என் இண்டஸ்ட்ரீஸ் தானே? ஆமாக்கா. இந்தா இத பாரு. எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாரு. பாத்தியாடா, நாமளே டெண்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னு நொந்து போய் உட்கார்ந்துருக்கோம். ஆனா இவ அதை செலிப்ரேட் பண்ண சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. நான் இப்ப யார்கிட்டயும் பேச விரும்பல. பேசுற நிலைமையிலயும் இல்ல. நீங்க பேச வேண்டாங்க. நான் உங்களை பேச சொல்லவும் இல்லை. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றது மட்டும் கேளுங்க, அது போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு முடிவெடுங்க. உனக்கு எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லனா என்ன அர்த்தம் தெரியுமா? நீயும் பேச வேணாம் தான் அர்த்தம். பேசாம போயிடு. இனிமே என் முன்னாடி வந்து நிக்காத. உங்க மனசுல இருக்கிற வெறுப்பு அப்படியே உங்க வார்த்தையில வந்து விழறது எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு நான் சொன்னாதானே உங்களுக்கு புரியும். அதுக்கு நான் பேசணும். சுவர்கிட்ட பேச முடியாது. நான் பேசுறத நீங்க தான் கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். நான் வெறும் சோஃபாவா கட்டலாம். உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கலாம். ஆனா சோஃபா கிழிஞ்சிருந்தா ஏன் என்னன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? சோஃபா பேசாது. நீ எனக்கு வெறும் ஒரு அக்கீனை தான், புரியுதா? அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா ஒரு நிமிஷங்க, ஒரே ஒரு நிமிஷம். இந்த சோஃபாக்கு உயிர் வந்துருச்சுன்னு நினைச்சு நான் சொல்றத கேளுங்க. இப்ப என்னத்த சொல்ல போற? பொய்க்கு மேல பொய்ய வரிசையா சொல்லிக்கிட்டு தானே இருக்க. சொல்லு. இப்ப என்ன பொய் சொல்லலான்னு யோசிச்சுட்டு வந்திருக்க? பொய்யெல்லாம் இல்லைங்க. சாமி சத்தியமா நான் அந்த டெண்டர் விஷயத்துல எதையும் யார்கிட்டயும் பேசல. எனக்கு டெண்டர் கொட்டேஷன்லாம் என்னன்னே தெரியாது. நான் எப்படிங்க சொல்லியிருப்பேன்? அப்படித்தான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பொய்ன்னு தான் நீ ப்ரூவ் பண்ணிட்டிய. வேலைக்காக தான் நான் அங்க போனேன், வேற எந்த காரணமும் இல்லைங்க. நான் என்ன பண்ணா உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். சத்தியமா பண்றேங்க. என் உசுரை உருக்கி கூட பண்றேன். நீங்க என்ன நம்பினா போதும். இந்த ஜென்மத்துல நீ என்ன செஞ்சாலும் எனக்கு உன் மேல துளியும் நம்பிக்கை வராது. இனிமே சாகர வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஆண்டவன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நீ தப்பு பண்ணிட்டு ஆண்டவன் மேல ஏன் பழிய போடுற? நீ எதுக்காக வேணாலும் அந்த கம்பெனிக்கு போ. ஆனா எதுக்கு என்கிட்ட சொல்லாம போன? அதுக்கு காரணத்தை சொல்லு. நான் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தது சரியா தப்பான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த கம்பெனில இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட அவகாசம் இல்லாம போயிடுச்சு. சரி போய் பாப்போம், வேலை கிடைச்சா சொல்லலாம், இல்லனா அப்படியே விட்டுறலான்னு தான் நான் சொல்லாம போயிட்டேன். ஆனா அதுவே நான் செய்யாத குற்றத்துக்கு என்ன குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ரொம்ப அழகா கோர்த்து நம்புற மாதிரி ஒரு பொய்ய ஒன்ன தவிர வேற யாராலையுமே சொல்ல முடியாது. நிஜமா மல்லி, நீ இவ்ளோ பெரிய சாமர்த்தியசாலியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னங்க நீங்க? நான் இவ்ளோ சொல்லியும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் தயவு சத்தியமா செஞ்சு பேசாம இருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. ஆனா ஒண்ணு, எந்த சூழல்லையும் நான் மட்டும் நிம்மதியாவே இருந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு.
நானே என் தலையில அள்ளி போட்டுக்கிட்ட மண்ணுதான் நீ. ஏங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டது என் பொண்ணுக்காக மட்டும்தான். இப்போ நான் அமைதியா போறது அவ ஒருத்திக்காக மட்டும்தான். அவ அம்மான்னு உன்னை ரொம்ப நம்புறா. என்ன மாதிரி அவ முதுகுலையும் குத்திராது. அவளுக்காகவாது கொஞ்சம் உண்மையா இரு. போ, உன்னை போன்னு சொன்ன. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.